ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் படித்த குட்டி கதையில் நான் ரொம்ப சிரித்த கதையை தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒருத்தர் அவர் ஒய்ஃப் அவங்க வீட்டில் வளர்க்குற நாயை கண்டாலே அவருக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்ததாங்க. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, அதை காரில் ஏற்றிட்டு போயிட்டு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பார்க்கில் போய் விட்டுட்டு வந்துட்டார். ஆச்சரியம் என்ன பார்த்தா அவருக்கு முன்னாடியே அந்த நாய் அவர் வீட்டில் இருக்குது. கடுப்பானவர் அடுத்த நாள் அந்த நாயை மறுபடியும் காரில் ஏற்றிட்டு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிரவுண்டில் விட்டு வேறு ரோடு வழியாக வந்துட்டார். திரும்பியும் அவருக்கு ஆச்சரியம், அவருக்கு முன்னாடியே அந்த நாய் அவர் வீட்டில் இருக்குது. 3ஆவது நாள் ஒரு முடிவோடு காரை எடுத்தார். இந்த நாயை கண்டிப்பாக இன்றைக்கி விட்டுட்டு வந்துட்டணும்னு சொல்லிட்டு காரை எங்கெங்கேயோ ஓட்டின்னு போனார். வழியில் பெரிய பிரிட்ஜை கடந்தார், ஒரு பெரிய பாலத்தை கிராஸ் பண்ணார், ரைட் சைட் போகிறாரு, லெஃப்ட் சைட் போகிறாரு, எந்த சைட் போகிறாருன்னு அவருக்கே தெரியாத அளவுக்கு காரை ஓட்டிகிட்டு போயிட்டு கடைசியாக ஒரு தெருவில் அந்த நாயை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேகமாக காரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு அவங்க ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணுறார். உன் நாய் உன் வீட்டில் இருக்கான்னு கேட்டார். அதுக்கு அவங்களும் ஆமாங்க வீட்டில் தான் இருக்குது, ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபோனை அந்த நாய்கிட்டேயே கொடு, வீட்டுக்கு வர எனக்கு வழி தெரியலன்னு சொன்னார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாதிரியே கதையை படிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக சிரிச்சிங்களா இல்லை உடனே சிரிச்சிட்டிங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.